பேக் டு மை சேனல் நிக்கீஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த க்யூட்டான நெக் பீஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துருக்கேன். 2 த்ரெட் வந்து இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இது வந்து உங்கள் நெக் சைஸ்க்கு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து இந்த மாதிரி நாட் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னொரு சைடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். நல்லா இதை ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு நாட் போட்டு செக்யூர் பண்ணி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் இதை வந்து டேபிளில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் டேப் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இதை வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் மறுபடியும் 2 த்ரெட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மெயின் த்ரெட் இருக்கு இல்லையா, நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடியில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 சைடு ஈக்குவலான லென்த்துக்கு கொண்டு வரேன். அதுக்கப்புறம் ஒரு நாட் போடுறேன். நம்மளுக்கு 3 த்ரெட் இருக்கும். ஒன்று ரைட், இன்னொன்று லெஃப்ட், இன்னொன்று சென்டரில். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லெஃப்டில் இருக்கிற த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 4 ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிற த்ரெட்டு வந்து இந்த லெஃப்ட்டுக்கு மேலே இருக்கணும். அப்புறம் இந்த 2 ஜாயிண்டாக இருக்கு இல்லையா, அந்த கேப் வழியாக இந்த ரைட் சைடில் இருக்கிற த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாட் மாதிரி வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிற த்ரெட்டை வந்து 4 ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற த்ரெட்டை வந்து அதுக்கு மேலே வச்சு இது 2 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம இதை இன்சர்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு நாட் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை ஃபுல்லுமே இது பண்ணி எடுக்க போகிறோம். ரெண்டு நாட் போட்டதுக்கப்புறம் நான் ஒரு பேர்ல் பீட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை வந்து இந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே இந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து 4 ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிற த்ரெட்டை வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு இதை 2 ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதே ஸ்டெப் தான் நம்ம இதை கம்ப்ளீட்டாக நாட் போட்டதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் இருக்கிற த்ரெட்டை வந்து 4 மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற த்ரெட்டை வந்து 2 ஜாயின் பண்ணியிருக்க அந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஒரு நாட் மாதிரி கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பேர்லை இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பண்ண ஸ்டெப் எல்லாத்தையுமே திரும்பவும் ஃபாலோ பண்ணுவோம்.
கம்ப்ளீட்டாக பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த எண்டை வந்து ஒரு நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். நாட் போட்டதுக்கப்புறம் அந்த சின்னதாக ஒரு எக்ஸஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி நல்லா சுற்றி கொடுக்குறேன். ஸோ தட் நம்ம வந்து நாட் போட்டதும் அட்டாச் பண்ணது எல்லாமே தெரியாது. நல்லா சுற்றினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாட் போட்டு அங்கே வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த எக்ஸஸ் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் சிசரை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த எண்டுமே ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ தட் நம்ம நாட் போட்டதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி இந்த சைடு ஃபாலோ பண்ணுறேன். இப்போ என்னோடய இந்த ரைட் சைட் த்ரெட் வந்து லாங்காக இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா இதையே இந்த சைடுமே அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணிட்டு அங்கே ஒரு நாட் மாதிரி போட்டு விடுறேன். உங்கள்கிட்ட இந்த த்ரெட் வந்து லாங்காக இல்லைன்னா நீங்கள் வந்து தனியாக இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்து அட்டாச் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டு ஃபஸ்ட்டு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த எக்ஸஸ் எல்லாம் தெரியுது இல்லையா, அதை வந்து அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு த்ரெட் எடுத்து நம்ம ஸ்டிக் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுக்குறேன். நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டு செக்யூர் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எக்ஸஸ் த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த எண்டை வந்து நான் கட் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ரெண்டு சைடுமே இருக்கு இல்லையா, அது ரெண்டுலையுமே நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு த்ரெட் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ரெண்டு த்ரெட் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே வச்சு இந்த சென்டரில் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நாட் போடுறேன். நாட் போட்டதுக்கப்புறம் எக்ஸஸான த்ரெட் இருக்கு இல்லையா, அதை சுற்றி இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு நாட் போட்டு மறுபடியும் செக்யூர் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸை வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே க்யூட்டான நெக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கான் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.